நவம்பர் 30, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. இந்த நவம்பர் மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழிநடத்திய கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோம். We thank God for protecting and guiding us throughout this month of November. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Deuteronomy chapter 7 verse 15. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த விதமான நோய்களையும் வியாதிகளையும் இயேசுவால் மாத்திரமே சுகத்தை தர முடியும். மருத்துவர்கள் உங்களை கைவிடலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை எப்போதும் கைவிடவே மாட்டார். உங்கள் வியாதிகளிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை பாதுகாத்து கொள்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் விசுவாசத்தோடு இருங்கள். The Lord will keep you free from every disease. My dear brothers and sisters, only Jesus can heal any kind of sickness or disease. Doctors may give upon you, but Jesus Christ will never abandon you. He will save you from all ailments and protect you. He will bless you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்விலே தேவையான எல்லா காரியங்களையும் நன்மைகளையும் ஆண்டவர் நீர் அவர்களுக்கு அவர் தந்து அவளை ஆசீர்வதித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆம் சுவாமி, இந்த வருடம் தொடங்கி ஆண்டவரை இத்தனை நாட்கள் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை கண்மணி போல் ஆண்டவரை பாதுகாத்து வழிநடத்தினீரே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீரே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாட்களை காணாதபடிக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரை அப்பா மரித்திருக்க எங்கள் தேவ நீர் ஆண்டவர் நம்முடைய கிருபைகளையும் ஆண்டவரே நன்மைகளையும் எங்களுக்கு தந்து இந்த நாட்களை காணும்படியாக நீ தந்த கிருபைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரை கண்ணோக்கி பார்த்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரை அவளை ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய பிள்ளைகளை கத்த நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நீ தந்த நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக ஆண்டவர் எல்லா நோய்களையும் விலக்க ஆண்டவரே எல்லா நோய்களிலிருந்து ஆண்டவரை விடுவிக்க என் தேவனே உம்மொருவராலே முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆம் சுவாமி, இப்பொழுதும் யார் யார் ஆண்டவரை வியாதிக்காக பலவீனத்துக்காக செபிக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த நோய்கள் இருந்தாலும் அது இந்த நாளில் நீர் ஆண்டவரை நீக்கி அருள வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரை யார் யார் ஆண்டவரை நோயோடு இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய செபத்தையும் இந்த நாளில் நீர் கேட்டு இந்த நாளில் இந்த நவம்பர் 30ஆம் தேதியிலே ஆண்டவரை எல்லா நோய்களுடைய பிள்ளைகளை விட்டு அகன்று ஓடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அப்பா நீர் ஆண்டவரை அந்த நோய்களை நீர் மாற்றுவீராக. அந்த கேன்சர் கட்டிகளை எல்லாம் கத்த நீர் மாற்றி நல்ல சுகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டுமா செபிக்கிறோம். அடிக்கடி வருகிற அந்த தலை வலியை முழுவதுமா நீ நீக்கி நல்ல சுகத்தை நீ தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே கிட்னியில் இருக்கிற கற்கள் எல்லாம் ஆண்டவரை கரைந்து போக வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு இருக்கோ எல்லா ப்ராப்ளம்ஸ் இந்த நாளில் ஆண்டவரே முடிவுக்கு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சுகத்தை நீர் உண்டாக்கி அருள வேண்டுமா செபிக்கிறோம். ஒரு பரிபூர்ண சுகத்தை அவர்களுக்கு நீர் தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா இந்த நாளில் இப்பொழுதே நீர் அவனுடைய பிள்ளைகளுக்கு தருவீராக ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே வியாதிகள் நோய்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் நீர் அதை நீக்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். கை கால்களில் வீக்கங்கள் வலியினாலே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிற மாட்டவரே. சர்க்கரை வியாதியினாலே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு அது நார்மலுக்கு கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிற மாட்டவரே. பிளட் சுகர் ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே பிபியில் அதிகமாக ஆண்டவரே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு அதெல்லாம் நார்மலாகும்படியாக நாங்கள் செபிக்கிற மாட்டவரே. நரம்பு தளர்ச்சியிலாலே ஆண்டவரே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு அதிலிருந்து நல்ல ஒரு விடுதலை நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிற மாட்டவரே. இன்னும் பிள்ளைகளுக்கு எந்தெந்த நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்களை எல்லாம்
ஆண்டவரை நீக்கியலுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. சரீரத்தில் நல்ல சுகத்தை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. வைட்டமின் குறைபாட்டினாலே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹார்ட் சம்பந்தப்பட்ட வியாதியினாலே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு அந்த ஹார்ட் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் நீர் விடுவித்து நல்ல சுகத்தை அவர்களுக்கு நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னுமாய் கண்கள் ஆண்டவரே, செவிகள் இன்னுமாய் ஆண்டவரே, வேற எந்த பகுதியில் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் கர்த்தர் நீர் நீக்கி நல்ல சுகத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் அப்படியாக எங்கள் ஜெபத்தை இந்த நாளில் நீர் கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா நோய்களையும் சகல நோய்களையும் அவர்களை விட்டு விலகும்படியாக நீ தந்துகிற உம்முடைய பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் கண்டு மகிழும்படியாக நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தருவீராக. நீடிய ஆயுள் நாட்களை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாளை கர்த்தருக்குள்ளாக கண்டு மகிழ்ந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து அவளை ஆசீர்வதித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக நாங்கள் கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த நாளில் தந்து சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடு பாதுகாத்துக் கொண்டு எல்லா நோய்களையும் நீர் ஆண்டவரே எடுத்து போடுகிற தாவக்காய் நன்றி செலுத்துகிறோம். துதிகர மகிமை எல்லாம் ஒரு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.